சுத்தியும் பாத்தீங்கன்னா கருவேல மரங்கள் தான். இங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஷெட் மட்டும் இருக்குங்க. இப்ப இங்க இருந்து பார்க்கும்போது ஏதாவது தெரியுதுங்களா? எதுவுமே தெரியல. வெறும் ஒரு ஷெட்டு உள்ள ஒரு நந்தி மட்டும்தான் தெரியுது. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் சாமி வந்து ஒரு பள்ளத்துக்குள்ள இருக்காருங்க. இது வந்து நம்ம நிக்கிறது வந்து தரைத்தளம். இது பாத்தீங்கன்னா நான் இப்ப இறங்கி போறேன் பாருங்க. இது இந்த அளவு ஒரு பள்ளத்துக்குள்ள வந்து சுவாமி இருக்காரு. சொல்ல போனா ஒரு மழை ஏதாவது பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து இந்த சுவாமியவே வந்து இந்த மூழ்கிடுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தாங்க சொன்னாங்க. இந்த சுவாமி எங்க இருக்காரு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் எஸ்பி கோட்டை அப்படின்ற இடத்துல தாங்க இந்த சுவாமி இருக்காரு. இவர் தான் நம்ம கூடிய விரைவில் வந்து ஒரு திருப்பணி வந்து செய்ய போறோம். இந்த திருப்பணிக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்களோட உதவிகளை புரியுங்க. கூடிய விரைவில் இவர் வந்து ஆவுடை இல்லாம இருக்காரு. கோவை அரண்மனை அறக்கட்டளை உதவியோட இவருக்கு ஒரு ஆவுடை அமைத்து பீடத்து மேல சுவாமியையும் நந்தியம் பெருமானையும் ஏற்றி ஒரு மிகப்பெரிய திருப்பணி வந்து நாம செய்ய இருக்கோங்க. அதனால தயவு செஞ்சு முடிந்தவரை இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ராமநாதபுரம் மாவட்டத்துல இப்படி ஒரு சுவாமி இருக்காரு அப்படின்றத சிவ சொந்தங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு ஷேர்களாலதான் நிறைய கோவில்களையும் நம்ம மீட்டு இருக்கிறோம், நிறைய திருப்பணிகளையும் நம்மளால செய்ய முடியுது. அதனால தயவு செஞ்சு காணொலியை ஷேர் மட்டும் பண்ணுங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய சிவ தொண்டு.